ஆளு ரொம்ப நீளுது. வேணாம்டே, வெட்டி போடு. ஆத்தா என்னடா ஆத்தா? அத கிழவி வரட்டும், கிழி கிழிச்சிடுறேன். யோ, இவனுக்கு வீட்டுல இருந்து 5 கிலோ கஞ்சா எடுத்தத கேஸ் போடியா? சார், இந்த விஷயம் மட்டும் ஆத்தாவுக்கு தெரிஞ்சதே பெரிய பிரச்சனை ஆயிடும். எவ்வளவு ஒரு கிழவிக்கு பயப்படுற? எனக்கு பயப்பட மாட்டியா? என் பேர் போடியா? எங்க ஆத்தா கிட்ட இருந்த அடியா வாங்கி ரோட சட்டை கிழிஞ்ச அலைய போறேடா நீ. உங்க ஆத்தா பாத்துதான்டா இந்த ஊருக்கு வந்திருக்கேன். உன் வீரத்தெல்லாம் ஏன் கிட்ட காட்டு, என் புள்ளைங்க கிட்ட காட்டாத. நீதா இவனுக்கு சொன்ன கிழவியா? ஆமாப்பு, வயசாச்சுன்னா குமரியாவ ஆக முடியும், கிழவியாத்தேன் ஆக முடியும். போன தலைமுறை வரைக்கும் தூங்குறப்ப தலைமாட்டுல அருவாளும், எந்திரிச்சு நடக்கிறப்போ கையில கத்தியுமா அலைஞ்சுக்கிட்டு இருந்த கூட்டம்யா. இப்பத்தான் அருவாளை தூக்கி எரிஞ்சிட்டு வெட்டருவா புடிச்ச கையில பேனாவை எடுத்துக்கிட்டு உன்னைய மாதிரி ஆபீசரு, கவர்மெண்ட் உத்தியோகம்னு மாறிக்கிருக்காங்க. அமைதியா இருக்கிற தேன் கூட்டுல நீ உன் பலத்தை காமிக்கிறதுக்காக கொல்ல விட்டு எரிஞ்சிடாத. அப்புறம் வெறும் தேனி விஷத்தேனியா மாறி போயிரும். என்ன மிரட்டறிய? நான் யார் தெரியுமா? உன் பேரு ஜீவானந்தம், உங்க அப்பன் பேரு ஆறுச்சாமி, உங்க ஆத்தா பேரு வள்ளி. நீ IPS பாஸ் பண்ணுன. நீ ஒரு ஊருக்கு ஆபீசரா போனா 25 வருஷத்துக்கு அப்புறம் பிறக்கிற குழந்தை கூட உன் பேரை சொல்லணும்னு ஆசைப்படுறவன்டா நீ. ஆனா எதை பத்தியும் எவனை பத்தியும் கவலைப்படாத ஜனங்கடா நாங்க. இத பாருடா, ஏய், நீ வந்த முறை தப்பு, பேசின விஷயம் தப்பு. அதுக்காக இவங்க உன்னை அடிச்சாங்க பாரு, அது தப்பே இல்ல. புரிஞ்சுதா? பேசாம நடந்ததை மறந்துட்டு இவங்க எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்பு. எனக்கே உத்தரவு போடுறியா? இப்பவே 50 கிலோ கஞ்சா வச்சிருந்த மேல கேச போட்டு உள்ள தள்ளுற பாருடி. யார பாத்துறா டீன்னு சொன்ன? எடுபட்ட நான் 9 வயசுல கத்திய புடிச்சவ. வேணா, என்னைய மறுபடியும் கத்திய தூக்க வச்சிடாத. நான் வீட்டுக்கு போய் சேர்றதுக்குள்ள இவங்க அவன் வீட்டுக்கு போய் சேரணும். புரிஞ்சுதா? ஏய், ஓகே சார். ஓகே. ஏய், அவனை அனுப்பி விடியா? யார் அனுப்ப சொல்றீங்க?